ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். எப்போவுமே இந்த சேனலில் வந்து நம்ம மூவி ரிவ்யூஸ் பற்றி மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஒரு பொலிட்டிக்கல் லீடரை பற்றி பேச போகிறோம். அது என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் இருக்குது. அது இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். அதாவது யாரை பற்றி எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அவசியம், அவார்டு வாங்கின பசங்களே வீட்டுக்கு போயிட்டாங்க, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அதாவது அவர் பண்ண எல்லா விஷயங்களும் தவறாக போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் பர்டிகுலராக ஒரே ஒரு மீடியா சேனல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யாருக்கெல்லாம் விஜய் அவர்களை பிடிக்காதோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் மைக்கை நீட்டி என்ன நடந்துச்சு, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்கும் வகையில் தான் இந்த வீடியோ. ஒரு மனுஷன் 10 மணி நேரம் நின்றுட்டு 800 மாணவர்களையும் அவங்க பேரண்ட்ஸையும் ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி நான் சாப்பிட போகிறேன் அப்படின்றதையும் பசங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா இவங்க வந்து எந்த அளவுக்கு குறை சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோ போடணுமா அப்படின்னு யோசித்தேன். சரி, எல்லாரும் இதே மாதிரி விட்டுட்டு போயிட்டா அப்போ யார் தான் இதை வந்து எடுத்து பேசுவா அப்படின்ற ஒரு கேள்வி. அதனால தான் இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் விஜய் அவர்களை ஆதரித்து பேசுகிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அவர் மேலே நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டு தவறு, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்ன நடந்துச்சு, அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை நடந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா 2 நாளாக பெருசாக பேசிகிட்டு இருக்க விஷயம் கமெண்ட்டில் விஜயோட ஹேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஏன் ஸ்கூல் பசங்களாக பார்த்து சூஸ் பண்ணி அவங்கள பாலிடிக்ஸ்க்கு எல்லோரும் வரணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு, ஏன் காலேஜ் பசங்களை போய் சந்திக்க மாட்டாரு, ஏன் மற்றவங்களெல்லாம் பார்த்து சொல்ல மாட்டாரு, இவர் ஏன் ஸ்கூல் பசங்களை டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதாவது நாளைக்கு நீ என்னவா ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட ஸ்கூலிங் தான். 10th and +2 ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லணும். நீ இதை தாண்டி வெளியில் போயிட்ட அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆர்ட்ஸ் படிக்கிறவனால டாக்டர் ஆக முடியாது, டாக்டர் படிக்கிறவன் திருப்பி ஆர்ட்ஸுக்கு வரமாட்டான். அதனால் நீ எங்கேருந்து எதை மாறணும் அப்படின்றத இங்கே தான் முடிவு பண்ணணும். விதையை ஒழுங்காக போட்டால் மட்டும்தான் ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் மரமாக நமக்கு வரும். அதனால் வந்து எதுக்காக இவர் வந்து ஸ்கூல் பசங்களை பார்க்குறாரு, ஸ்கூல் பசங்களை பாலிடிக்ஸ்க்கு வா அப்படின்னு சொல்கிறாருன்னு தயவு செஞ்சு இனிமேல் கேட்காதீங்க. அதுக்கான பதில் இதுதான். விஜய் அவர்களுக்கு ஓட்டு தான் முக்கியம் அப்படின்னா இப்போ ஓட்டுரிமை இருக்க மக்களை போய் பார்த்து அவங்கள சந்தித்து அவங்கக்கிட்ட பேசி அது பண்ணாருன்னா அதில் ஒரு லாபம் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் பள்ளி மாணவர்களை பார்த்து பேசுகிறாரு அப்படின்னா நாளைய தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவர் பார்க்குறாரு அப்படின்றது என்னோட புரிதல். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பெருசாக பேசப்பட்டுச்சு. அதாவது 10th +2 இதில் வந்து நல்ல மார்க் எடுத்த பசங்களை கூப்பிட்டு நீங்கள் பாராட்டி விருது கொடுத்தீங்க, எல்லாம் கரெக்டு. +1 பசங்களையே லீவ் போட்டு வர வச்சிங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஒரு நாள் பள்ளி விடுமுறை விட்டால் அந்த பசங்க வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க இல்லையா? நான் ஒரு பதில் சொல்லட்டுமா அதுக்கு? அதாவது 11 படிக்கிற மாணவனை மட்டும் கிடையாது, என்னை கேட்டால் 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாருக்குமே அங்கே நடந்த விஷயங்கள் தெரியப்படணும். அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த பசங்களை கூப்பிட்டு மகிழ்விச்சார் தளபதி, கரெக்டு, ஓகே. இப்போது அடுத்து வரப்போகிற பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை பார்க்கும்போது அவங்களுக்கும் என்ன தோணும்னா, கண்டிப்பாக நம்மளும் இதே மாதிரி நல்லா படித்தா நமக்கும் இதே மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? 2வது விஷயம், ஒரு பசங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறது அவங்க படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஆனால் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஃபங்க்ஷன் வந்து #trending number 2, அதாவது எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி மக்கள் அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அந்த நிகழ்ச்சியில் எங்கள் அம்மா அப்பாவை நான் மேடையில் கொண்டு போய் நிற்க வச்சேன், எல்லாரும் பார்க்குறபடி நான் பண்ணேன் அப்படின்றது அந்த பசங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பெருமை. அது தான் தெருவுக்கே தெரியாத தன்னோட தகப்பன், தான் ஊருக்கு யாருன்னே தெரியாத தன்னோட தகப்பனை இன்றைக்கி உலகமே பார்க்குற அளவுக்கு பண்ண இந்த பசங்களுக்கு அடுத்து வர பசங்களுக்கும் நம்மளும் நம்ம பேரண்ட்ஸ் இந்த அளவுக்கு மகிழ்விக்கணும் அப்படின்னா நல்லா படிக்கணும்ன்றது ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? இதை தாண்டி ஒரு நாள் பள்ளின்றது ரொம்ப பெருசாக நான் கேட்குறேன். ஆனால் இதே வந்து திராவிட கட்சி சொல்லுதான், நீ படிக்க மட்டும் போ, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுதான். எப்படி நீ படி, உங்கள் அப்பா குடி, இந்த 10 லட்சத்தை புடி, இதுதானே உங்கள் ஆட்சி? அதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். ஒரு சின்ன பையன் ஒரு வீடியோவில் பேசியிருந்தான். என்னென்னா, விஜய் சார் நீங்கள் வந்து நீட்டை பற்றி எதுவுமே பேசவே இல்லை, அதே மாதிரி இங்கே நல்ல தலைவர்களே இல்லை, நீங்கள் நிறைய நல்ல தலைவர்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் போய் நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், போய் நடிங்க சார் நடிங்க அப்படின்னாரு அவர். ஏன் ராஜா, இவர் போய் நடித்தா உங்கள் அப்பா குடிப்பார், உனக்கு 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்றதால இவர் நடிக்க சொன்னியா? இவர் நடிக்கிறத விட்டு அரசியலுக்கு வந்தார்னா உனக்கு 10 லட்சம் கிடைக்காது அப்படின்றதால இவர் நடிக்க போக சொல்கிறியா நீ?
அதே மாதிரி நீட்டை பற்றி அவர் ஏன் பேசலை அப்படின்னு நிறைய கமெண்ட்டில் நான் பார்த்தேன். அதாவது அவர் பேசும்போது சொன்னார், அந்த ட்ரக்ஸை பற்றி மாணவர்கிட்ட பேசும்போது அரசியல் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, அதை பற்றியெல்லாம் நான் இங்கே பேச வரல, அதுக்கான மேடையும் இது இல்லை அப்படின்னும் போது அங்கேயே நமக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை, அவர் இங்கே அரசியல் பேச வரல, மாணவர்களை மட்டும் பார்க்க வந்திருக்காருன்னு. என்ன பண்ணணுன்றீங்க? நீட்டுக்கு வந்து படிங்கன்னு சொல்லணுமா, படிக்காதீங்க தெருவில் இறங்கி போராடுங்கன்னு சொல்லணுமா? மாணவர்கள்கிட்ட என்ன பேசணும்? பொதுமக்களாகிய நம்மக்கிட்ட பேசணும், நமக்கு அறிவுரை கொடுக்கணும், எல்லாம் கரெக்டு. மாணவர்கள்கிட்ட அரசியல் பேச வராத இடத்துல அரசியலை பேசுங்கன்னு ஏன் திணிக்கிறீங்க, ஏன் சொல்கிறீங்க? அதை வேணான்னு தான் சொல்கிறாப்புல, அப்புறம் ஏன் நீட்டை பற்றி பேசலன்ற? பேச வேண்டிய இடத்துல பேசுவாங்க, மூடிட்டு போகிறாச்சா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு மாணவர்கள்கிட்ட பேசினார் விஜய் அவர்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எப்படி ட்ரக்ஸை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது இவருக்கு? இவர் படங்களில் பூரா சிகரெட் பிடிக்கிற மாதிரி எல்லாம் அதே மாதிரியே தான் இருக்குது. மில்லி உள்ளே போனால் தான் கில்லி வெளில வருவான் அப்படின்றாரு. கேட்டால் சினிமாவாக பாருங்கள் அப்படின்றாரு. சினிமாவாக பார்க்குறவங்க அரசியலுக்கு வராதிங்க, வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். அதாவது எம்ஜிஆர் அப்படின்றவர் நல்ல தலைவராக இல்லையா? இன்றைக்கி எல்லா கட்சியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் எம்ஜிஆரோட படங்களும் நான் எல்லா கட்சியிலையும் பார்க்க முடியுது நம்மளால். அப்படி இருக்கும்போது அந்த எம்ஜிஆரே ஒரு படத்தில் வாயில் சிகரெட்டை வச்சுட்டு இருக்க மாதிரி சீன் இருக்குது, தெரியுமா தெரியலையா? அவர் ஒரு கட்சியை உருவாக்கலையா, இல்லை மக்களை தான் நல்லா பார்த்துக்கலையா? அப்போது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக இதை சொல்லி மக்கள்கிட்ட வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க? சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மில்லி உள்ளே போனால் கில்லி வெளில வருவான் அப்படின்றாரு, அதை பார்த்து எவ்வளோ பேர் கெட்டு போகிறான் அப்படின்றீங்க இல்லையா? இந்த அரசாங்கம் என்ன சொல்லுச்சு? சாராயம் குடிச்சிட்டு சாவறவங்களுக்கு 10 லட்சம் அப்படின்னுச்சு இல்லையா? அதை வச்சு எவ்வளோ ரீல்ஸ் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரு பையன் அப்பாவை பார்த்து சொல்கிறான், ஐயோ வீட்டில் சும்மா தானே ஆகிற, நான் சொல்கிற வேலை செஞ்சால் 10 லட்சம் வரும்ல அப்படின்றான். என்னடா வேலை மகனே அப்படின்னும் போது, நான் கொடுக்குறத மட்டும் கூடி 10 லட்ச ரூபா வரும் அப்படின்றான். இன்னொரு வீடியோவில் பச்சாவே சொல்கிறான், யோ சாராயம் குடிச்சதை தான் 10 லட்சம் தரேன்றாங்களே, சும்மா தானே 10ங்கிற போய் குடிச்சு சாவையா அப்படின்றான். ரமணா படத்தில் வர மீம்ஸ் எல்லாம் வேறு போடுறாங்க, எப்பா இவர் உயிரோடு இருக்கும்போது ₹1 கூட சம்பாதிச்சு தரலையப்பா, இப்போ 10 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துருக்காருப்பா அப்படின்ற மாதிரிலாம் மீம்ஸ் எல்லாம் வேறு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ யாரால இந்த உலகம் கெட்டு போகுது நீங்கள் சொல்லுங்கள்? சாராயம் குடிச்சா 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்றத மக்கள் மத்தியில் பெருசாக பேச வச்சு மக்களை கெடுக்கிறது இப்போ யார்? பாக்கெட் சாராயம்னா என்னென்னே தெரியாத 2K கிட்ஸுக்கு கூட இப்போ அதை பற்றி ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், சினிமாவால் தான் எல்லாம் கெட்டு போகிறாங்களா, இல்லை இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கெட்டு போகிறாங்களா? அதே மாதிரி விஜய் வீட்டு வெளியில் தண்ணீர் பந்தல் வச்சாரா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று வந்துட்டு இருக்குது. அதாவது தண்ணீர் பந்தல் வைக்கிறது எதுக்காக ராஜா? நான் ஒன்று கேட்குறேன். ஒரு 4 பேர் நடந்து போகிறான் அந்த பக்கமாக அப்படின்னா, அவன் வந்து வெயில் அதிகமாக இருக்குது குடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் தண்ணீர் பந்தல் வைக்கிறான். அந்த தெருவுக்குள்ளே யாரா வர போகிறா? நீலாங்கரை பூரா பணக்கார பயலுங்க. அங்கே யார் தண்ணி இல்லாமல் வந்து சாவ போகிறான்? வரவன் பூரா காரில் வர போகிறான். யார் இருக்கா? சரி உன் கணக்குப்படியே வரேன். கோபாலபுரத்தில் எத்தனை தண்ணீர் பந்தல் இருக்கு ராஜா? இல்லை பொதுமக்களையாவது உள்ளே விடுறாங்களா? அதாவது இந்த ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்னு சொன்னாலும் எனக்கு பிடிக்காது, சொல்கிறவனையும் எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான ஆட்சி தான் இந்த ஆட்சி. அதுக்கப்புறம் மீடியாவை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரே ஒரு மீடியா மட்டும் பர்டிகுலராக வந்து இவரை பற்றின தவறான செய்திகளாகவே போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த மீடியா அப்படின்னு நான் பேர் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் மீடியாக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். தளபதி அவர்கள் ரொம்பவே தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னார் அவருடைய இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே. அதாவது மீடியா அப்படின்றது ஒரு விஷயத்தை பற்றி முதல் பக்கத்தில் போடும், ஒன்று கடைசி பக்கத்தில் போடும், ஒன்று போடவே போடாது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு கிளிப் ஒன்று இருக்குது, நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். அதில் ரொம்ப தெளிவாக நமக்கு விவரமாக இருக்கும். அதை தான் தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன். படிக்க உங்களுக்கே தெரியும், ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க. ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க, அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க. நீங்கள் நியூஸ் வேறு, ஒப்பீனியன் வேறு, செய்தி வேறு, கருத்து வேறங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். இதுதான் வந்து மீடியா. அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு டிஆர்பி வேணும், அவங்களுக்கு வந்து ஏர்னிங் வேணும் அப்படின்னா எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி போடுவாங்க. உதாரணத்துக்கு எனக்கே இன்றைக்கி யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, விஜயை தாறுமாறாக கிழித்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போய் பார்த்தாக்கா அந்த அக்கா வாழ்த்திருக்குது விஜயை. அதே மாதிரி விஜயை புரட்டு எடுத்த மக்கள் அப்படின்றாங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லோரும் நல்ல கருத்தான் சொல்லியிருக்கான். இது எதுக்காக இப்படி போடுறான் அப்படின்னா, விஜயை வாழ்த்திய மக்கள் அப்படின்னா எவனும் போய் பார்க்க மாட்டான். உள்ள விஜயை கிழித்த மக்கள் அப்படின்னா யாரா இது கிழிச்சது, அப்படின்னா நடந்திருக்கு, இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்பாங்க இல்லையா? அதுக்காக போடுற விஷயம் இதெல்லாம். அதனால் யார் எதை போட்டாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க. ஃபைனலி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து எதுக்காக அரசியலுக்கு வரணும்? அதாவது இப்போது பீக்கில் இருக்க ஒரு நடிகர், அவர் நினச்சா
நல்ல ஒரு சம்பளம் வாங்கிட்டு பயங்கரமாக சம்பாரிச்சிட்டு போகலாம், எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்கள். பட் அப்படி இருக்கும்போது எதுவுமே வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு வராரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 50 படம் அவர் கெரியரில் தாராளமாக நடிக்கலாம். அப்படி குறைஞ்சது 50 படம் நடிச்சாருனா கூட இன்றைக்கி வாங்குற சம்பளத்தை படி கால்குலேட் பண்ணால் கூட 7500 கோடி அவரால் சம்பாதிக்க முடியும். ஆனால் அது எதுவுமே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டு வராருன்னா யாருக்காக? நமக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக வராரு. வந்ததுக்கப்புறம் நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் தான் முடிவு. ஆனால் இப்போ வரும்போதே நம்ம அவரை ஆதரிக்கணுமே தவிர அவரை பற்றி அவதூறாக சும்மா பேசக்கூடாது. இதை பேசுகிறவங்களுக்கு நிறைய ஆதாயம் இருக்கும். ஏன்னா இவர் வந்துட்டார் அப்படின்னாக்கா நம்மளால் இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுன்னு நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பாக அவங்க தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் அரசியல் வரத்துக்கு காரணம் யாருன்னா அதே அவங்க தான். ஒரு பந்தை நம்ம ரொம்ப அழுத்தணும் அப்படின்னா எவ்வளோக்குள்ள அழுத்துறோமோ அது அவ்வளோ வேகமாக திருப்பி மேலே வரும் அப்படின்றது தெரியும் இல்லையா நமக்கு. அந்த மாதிரி மேலே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஐடி ரைடு அதுக்கெல்லாம் பயப்படுறீங்களா நீங்கள்? ஐடி ரைடுக்கெல்லாம் பயப்படுறவரா விஜய்? வந்தவனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு மனுஷன் 10 மணி நேரம் நின்றுட்டு எல்லாருக்கிட்டேயும் சிரிச்ச முகமாக பேசிக்கிட்டு தன்னோட சொந்த பணத்தை மக்களுக்கு செலவழிச்சிக்கிட்டு எப்படி சொந்த பணத்தை, வரி பணம் இல்லை, சொந்த பணத்தை மக்களுக்கு செலவழிச்சிக்கிட்டு எவ்வளவும் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மனுஷனை நம்ம வரவேற்று தான் ஆகணும். வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்றதை பற்றி பேசுவோம். இன்னொரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன் என்னென்னா, அதாவது ஒரு விஷயம் ஒருத்தர் நம்ம பேசுகிறாங்க ஒரு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனால என்ன அவங்களுக்கு லாபம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும். இப்போ ஏன் இவன் இந்த அளவுக்கு நெகட்டிவாக பேசுகிறான் அப்படின்னா அவனுக்கு என்ன லாபம் அப்படின்றத யோசிக்கணும். இதனால் யார் பலனடைகிறா அப்படின்றத யோசிக்கணும். இப்போ இந்த வீடியோ போடுற என்ன கூட நீங்கள் தாராளமாக கேட்கலாம், இப்போ போடுற வீடியோவில் உனக்கு என்ன லாபம் அப்படின்ட்டு. எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் மாற்றம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.